தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 1986 தமிழ் சினிமா மௌனராகம், கார்த்திக், இளையராஜா, மணிரத்னம், ரஜினி, கமல்னு இன்ன வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் பற்றி பேசிட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி தான் சந்திரமௌலி. மௌனராகம் படத்தில் கார்த்திக் சார் மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இப்போ கார்த்திக் சாருடைய பையன் கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மிஸ்டர் சந்திரமௌலி. இந்த டைட்டில் கேட்கும் பொழுதே எந்த அளவுக்கு நமக்கு உற்சாகம் கிடைக்குமோ அதே அளவுக்கு உற்சாகம் இந்த படம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். இந்த இன்டர்வியூல உங்களுக்கு அந்த உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இப்போ இந்த படத்துடைய டீமை சந்திக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. மிஸ்டர் சந்திரமௌலி சார் தான் மிஸ்ஸிங். கஷ்டமாக இருக்குது, சந்திரமௌலி சார் வரல. பட் உங்கள் எல்லாரையுமே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் டைரக்டர் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், சந்திரமௌலி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு நேம். எல்லார் மத்தியிலுமே பயங்கர ஃபேமஸ் அது. இந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான டைலாகாக நாங்கள் பார்த்தோம். என்னென்னா, உன் கனவு ஒன்று அது பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிறேன்னா அது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. பட் இந்த சந்திரமௌலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்றது இந்த ஒரு டைலாக்லேயே எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த படத்துடைய ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வச்சுருந்த டைட்டில் வேறு. இந்த டைட்டில் என்னோடய ஃப்ரெண்டு சுசீந்திரன் தான் சஜஸ்ட் பண்ணார். சொன்னதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சதுக்கப்புறமா உடனடியாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இல்லை, முக்கியமாக என்னென்னா, இந்த கதைக்கு அந்த சந்திரமௌலிங்கிற டைட்டில் ரொம்ப ஆப்டாக செட் ஆச்சு. ரீசன் கார்த்திக் சாரோட கேரக்டரைசேஷன் அவ்வளோ ப்ளேஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்த்திக் சார் ஒரு விண்டேஜ் கார்த்திக் எப்படி இருப்பார், அவ்வளோ ஜோவியலாக, செம்ம ரொமான்டிக்காக, அந்த மாதிரியான அந்த கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அந்த கேரக்டருக்கு அந்த டைட்டில் ரொம்ப அழகாக செட் ஆச்சு. உன் கனவு உன்னை பயமுறுத்தணும், அப்படி இல்லைன்னா அது அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறது சந்திரமௌலிக்கான டேக்லைன் இல்லை. அது ராகவ் அந்த கௌதம் கார்த்திக் அந்த கேரக்டர். ஏன்னா இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அது செகண்ட் ஹாஃபோட அந்த மூட் எல்லாமே வச்சு எழுதப்பட்ட அந்த டைலாக் தான் அது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, சந்திரமௌலி அப்படின்னாலே மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னாலே இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு என்ன சொல்லுவீங்க? அப்பா பையனோட அந்த உறவுங்க. டெஃபினட்டாக இந்த படம் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்திக் சார் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதை நான் சொல்லும்போது என்னென்னா, ஒரு நாளுமே அவர் முத்துராமன் சாரை பற்றி என்கிட்ட பேசுவார். ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரிடே ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது, எங்கள் அப்பா எனக்கு இது பண்ணார், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவார். அதே மாதிரி அப்பா இல்லாத டைமில் கௌதம் கூட ஒரு சீனு ஒரு சீன் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு கௌதமை காணும் போது அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் கேட்டேன், எங்கே கௌதம் எங்கே அப்படின்னு. அதோ பாருங்க அங்கே அப்படின்னாரு. தூரமாக திரும்பி பார்த்தா இவர் தனியாக நின்றுட்டுருக்காரு. போய் பார்த்தா அழுதுட்டுருக்காரு. இந்த 2 பேருக்குமே அந்த இமோஷன்ஸ் எவ்ரிடே இவருக்கு இவங்க அப்பா கனெக்ட் ஆச்சு, அவருக்கு அவங்க அப்பா கனெக்ட் ஆச்சு, எனக்கும் இது எழுதும்போது எங்கள் அப்பா எனக்கு கனெக்ட் ஆச்சு. இதே மாதிரி படம் பார்க்கும்போது எல்லா மகன்களுக்கும் அவங்களோட அப்பா ஞாபகம் வருவாங்க, எல்லா அப்பாவுக்கும் அவங்களோட மகன் ஞாபகம். இது உண்மையிலேயே இந்த படத்தோட ஸ்பெஷலாக நான் நினைக்கிறேன். கிரேட், சூப்பர். எமோஷ்னலாக இருக்குது ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது அது கேட்குறதுக்கு. அந்த கௌதம் கார்த்திக் ஸோ ஒரு பவர்ஃபுல்லான டைலாக் பேசுகிறதுக்கு பவர்ஃபுல்லான ஹீரோ தான் வேணும். அதுதான் கௌதம் கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து ப்ரொமோஷன்ஸில் உங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுத்துட்டே இருக்கீங்க. இடையில ஷூட்டிங் வேறு. ஸோ கொஞ்சம் நீங்கள் டயர்டாக ஃபீல் ஆனால் கூட பிரிஸ்காக இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்படியே அந்த டைலாகை சொல்லிடலாமா? இது சந்திரமௌலி கனவு டயலாக். எதுங்க? கனவு டயலாக் சொல்லலாமா? அது டைரக்டர் சொன்னதா கரெக்ட்டா அந்த எமோஷன் பிடிப்பாரு. நான் ஏதோ ஒரு டப்பிங்ல ஒரு ஃப்ளோல. நீங்க தானே ஹீரோ. எங்களுக்கு ஹீரோ தான் சொல்லணும். உன் கனவு உன்னை பயமுறுத்தணும், அப்படி பயமுறுத்தலனா அது அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு அர்த்தம். சில பேருக்குலாம் மொக்க கனவுங்களாம் வரும், வேற மாதிரி கனவுலாம் வரும், அதெல்லாம் விட்டுருவோம். பட் ஒரு கனவுனா இந்த மாதிரி தான் இருக்கணும், அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்கள் இந்த கேரக்டருக்குள்ளே எப்படி வந்தீங்க? சந்திரமௌலின்னு டிசைட் பண்ணோன்னுமே அது கௌதம் கார்த்திக் தான் அப்படின்ற மாதிரியா? நீங்கள் சொல்லுங்க. அவர் ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல, பட் என்ன சூஸ் பண்ணாரு. இல்லை, ஆக்சுவலாக நான் கேட்கல, நம்பிட்டாரு. நான் அந்த நம்பிக்கையை கரெக்டாக செட் பண்ணேன். ஸோ இந்த படம் என் கேரக்டர் ராகவ், அப்பாவோட மிஸ்டர் சந்திரமௌலியோட பையன். எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் திருவுக்கு இந்த படத்தில் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது கரெக்டாக அப்பாவும் நானும் ஒர்க் பண்ணும்போதும் நம்ம 2 பேர் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் நம்ம 2 பேரும் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயம் இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம் வீட்டில். இல்லாட்டி அவர் ஒரு தனி ஆர்டிஸ்ட், நான் ஒரு தனி ஆர்டிஸ்ட். ஸோ திருவுனால இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனலாக இப்படி நடிக்கலாமா, ஷல் வி டூ திஸ், ஷல் வி டூ தட்னு எல்லாம் பிளான் போட்டோம். கடைசியில் பார்த்தா என்ன வருதோ வந்துருச்சு. நம்ம வீட்டில் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இங்கே வந்துடுது. ஸோ ஐ திங்க் யூ லைக் தட், நோ தட் ஃப்ளேவர். அப்போது
சூப்பர். அப்போ படம் வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரெஜினா எப்படின்னா இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் சொன்ன டைலாக் தான், இந்த படத்தை இன்னும் நீங்கள் வந்து அழகாக்குறதுக்கு தான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்வியூவும் உங்களால் ரொம்ப அழகாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மது அப்படின்ட்டு வந்து பேர் வச்சுருந்தாங்க. உங்கள் கேரக்டரை வந்து படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே கிக் ஏற்றக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் மதுன்னு வச்சுருக்காரோ என்னவோ. உங்களுடைய என்ட்ரி எப்படி இந்த படத்தில் வந்தது? First, Thiru came and he narrated the story. Narrate பண்றதுக்கு அப்புறம் I actually liked it, and I think Karthik sir அப்போ okay பண்ணல அவங்க. And then when he told me Karthik sir was a part of the film, it was even more exciting because Appa and Payan, to see both of them on set, in one film, and to actually see both of them work together is a lot of fun, very interesting. And I'm actually glad. Thank you, Thiru. எனக்கு இந்த, he made sure that I was a part of the film. So yeah. ஓகே. அண்டு உங்களை பற்றி சொல்லணும்னா வரலட்சுமி அப்படின்னாலே மல்டி டைமென்ஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேர், அரிதான ஒரு நடிகை நீங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சத்யா படம் சொல்லலாம், தாரைத்துப்பட்டை படம் சொல்லலாம். அந்த கதாபாத்திரத்துக்கு டோட்டலி உங்களை வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள். ஸோ இந்த படத்துலேயே ஒரு போல்டான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குமா, இல்லாட்டி க்யூட்டான வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பீங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்காக சொல்லுங்கள் வரலட்சுமி. இல்லை, இந்த படத்தில் வந்து திருவண்ண ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருக்காப்புல. பிகாஸ் ஜென்ரலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போல்ட் ரோல்ஸு கொஞ்சம் தெனாவட்டதாக இருக்கும் கேரக்டர்ஸ்லாம். பட் இதில் வந்து ஹி ஷோட் மீ இஸ் அ வெரி ஒரு இன்னசென்ஸ் ஐ திங்க் ஹேஸ் கம் இன் டு தட் கேரக்டர் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஐ நாட் பிளேட் தட் கைண்ட் ஆஃப் ரோல் சோஃபா. ஸோ அதில் வந்து ஐ திங்க் இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஆஃப். தட்ஸ் வை அவர் கேட்கும் போது கூட ஃபஸ்ட்டு வந்து நான் எஸ் சொன்னது வந்து தெருக்காக தான். பிகாஸ் நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் நாளாகவே போயிட்டுருக்கு. ஸோ வி சரி ஓகே ஃபைன், அவர் சொன்னோன்னே ஓகே பண்ணிட்டேன். செகண்ட் அஃப்கோர்ஸ் ரெஜினா சொன்ன மாதிரி வந்து ஒர்க்கிங் வித் லெஜண்ட் லைக் கார்த்திக் சார் அண்ட் தென் திஸ் குட்டி சைத்தான், போத் தேம் இன் த சேம் ஃப்ரேம் இஸ் கோயிங் டு பி அமேசிங். ஸோ அதனால வந்து ஓகே பண்ணேன். தனஞ்சயன் சார் பற்றி சொல்லணும்னா தமிழ் ஃப்ரீ லிஸ்ட் எடுத்துங்க. ஆமாங்க, அதில் ரொம்ப லைட்டாகவே நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது எல்லாம் எல்லாமே அடங்கிடும். தமிழ் சினிமாவுக்கு நல்லது செய்யணும், அதை சரியாக செய்யணும், தரமாக செய்யணும்னா அது வந்து தனஞ்சயன் சார் தான். அதுக்காக மெனக்கட்டக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் வந்து மிஸ்டர் சந்திரமௌலி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மிஸ்டர் சந்திரமௌலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையானவர் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த படத்துடைய ஸ்பெஷல் உங்களை பொறுத்த வரைக்கும்னா என்ன சொல்லுங்க? ஸ்பெஷல் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான். ஓகேங்களா, ஒரு அப்பா பையன் ஒரு படத்தில் நடிக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் ஒரு படம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து திரு இந்த கதையை சொல்லும்போது நான் ஒன்று தான் சொன்னேன், இது கௌதம் கார்த்திக் அப்பா கார்த்திக் சார் நடித்தா தான் இந்த படம் பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம் திரு அப்படின்னேன். ஏன் அப்படி எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது வந்து கேரக்டர் இல்லை, இது ஒரு உயிர். அதாவது அந்த ஒரு உயிர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சோல் ஒன்று இருக்குது. அந்த சோல் வந்து ரியலான அப்பா பையன் நடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லைனா ஃபேக்காக இருக்கும், ஒரு எமோஷனாக அப்பா எல்லா கேரக்டரும் நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஃபஸ்ட்டு கௌதம் கதை கேட்டார். கௌதம் கதை பிடிச்ச உடனே அவர் சொன்னார், அப்பா கிட்ட நான் சொல்கிறேன், பட் நீங்கள் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அண்ட் திரு குட் அதுக்கு மேலே பண்ண முடியல. அதான் இன்னும் ஈ புட்டுன்னு வேர்ட், அதாவது அவர் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டாரு, நல்ல கதை கேட்டப்பா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள், அவர் ரொம்ப ப்ரொஃபஷனல் அதெல்லாம். அதாவது நான் அவர்கிட்ட முதலே சொன்னார், சார் நான் சொல்கிறது சொல்லிடுறேன், பட் ஆனால் நான் போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னாரு. Then we were very clear that we can convince him. Thiru narrated the story and immediately என்கிட்ட கார்த்திக் சார் சொன்னார், எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வி வர் லைக் ஸோ எக்ஸைட்டட். அது பிறகு இந்த 2 லேடிஸ் வந்த உடனே இந்த படம் வந்து வேறு கலரில் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் டு தேங்க் ரெஜினா ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபிலிம். இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக இதுவரையும் ப்ரொமோஷனில் காமிக்காமையே வச்சுருக்கோம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, இன்னும் ப்ராப்ளம் நான் அவங்களை காமிச்சாலே பிரச்சனை வந்துடும் போல இருக்குது, கதையே வெளில வந்துடும். திருப்பி டேரக்டர் என்ன சொல்லுவார், இல்லை சார் அவங்களை காமிச்சா கதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனும் காமிக்க முடியல, ப்ரொமோலும் காமிக்க முடியல, அப்படி ஒரு கேரக்டர். ஆனால் படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு கேரக்டரில் இதை தவிர ஒரு வந்து சூப்பராக செகண்ட் ஹாஃப் பண்ணிவிட்டு இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு டீம் பார்த்திங்கன்னா, ரிச்சனுடைய கேமரா, சாம்னுடைய மியூசிக், ஒரு டீம் வந்து ரொம்ப பிரமாதமாக உழைச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் லைக் தே ஃபினிஷ்ட் இன் 45 days. அதாவது 45 நாளில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு லெஜெண்டரி டைரக்டர் லைக் மகேந்திரன் சார், அகத்தியன் சார், எல்லாருமே இதில் வந்து சதீஷ்னுடைய காமெடியும் சரி, எல்லாமே சந்தோஷ் பிரதாப், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு இவ்வளோ ஒரு டீம் வச்சுக்கிட்டு திரு ஹஸ் மேனேஜ்ட் இன் 45 days. நிறைய லொக்கேஷனில் ஷூட்டு.
ஸோ ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இவ்வளோ பெரிய டீமை மேனேஜ் பண்ணி பிரமாதமாக ஒரு படத்தை முடித்து அழகாக டைமில் முடிச்சு கொடுத்து திரு வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அந்த படத்தில். கண்டிப்பாக திருவுக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக அவர் கெரியரில் இருக்கும். நாங்களாம் படம் பார்த்து முடிச்சோன்னு எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை தான், திஸ் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் திரு அப்படின்றது நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை சொல்லும்போது தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஃபைன் சார். பொதுவாகவே வந்து பாக்ஸர், கிக் பாக்ஸர் அந்த மாதிரி ஹீரோ இருக்குது. அப்போ அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், நடுவில் ஒரு லவ் வரும், எப்படி அந்த லவ் சேருது, இந்த மாதிரி வந்து நாங்கள் வழக்கமாக பார்த்துட்ருக்கோம். பட் இதை எல்லாத்தையுமே தாண்டி எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் சார் மிஸ்டர் சந்திரமௌலி? ஆக்சுவலாக என்னென்னா அந்த பாக்ஸிங் அப்படிங்கிறது கதை அந்த கேரக்டருக்கு ஒரு இந்த ஒரு ப்ரொஃபஷன் தேவைப்பட்டது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதை பாக்ஸிங்கை சம்மந்தப்பட்ட அவனோட வாழ்க்கை அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்குள்ளே நாங்கள் போகல. இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு பேக்ட்ராப் தேவைப்பட்டுச்சு, அவன் எப்படி அடிக்க முடியும், நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் அந்த கேரக்டரைசேஷன் எடுத்துக்கிட்டோம். அதை தவிர்த்துட்டு இது பாக்ஸரோட ஒரு அவனோட வாழ்க்கை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டோட்டலி ஒரு வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய அப்பா தான் ஹீரோ. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவே வந்து அப்பா இருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் உங்ககிட்ட. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அப்பாவாகவே வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து கண்டிப்பாக யாராலையுமே பர்ஃபெக்டாக வந்து டெலிவர் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த இன்டர்வியூக்காக நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்கள் அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது அண்ட் உங்கள் அப்பா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அவர் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு இண்டஸ்ட்ரியில்? சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் வந்து போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி பசங்க கூட தான் சுற்றிருந்தேன். அப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்பேன். ஃபோன்லையும் பேசுகிறது ரொம்ப கம்மி அப்போலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான், இங்கே சென்னைக்கு வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் இது வரைக்கும் அப்பா வந்து வீட்டில் அப்பா எப்படி இருப்பாரோ அது அந்த அப்பா தான் எனக்கு தெரிஞ்சுது. வீட்டிலேருந்து வெளியே போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா வந்து இந்த மாதிரி நடிகர், அந்த மாதிரி நடிகர், இப்படிலாம் பண்ணுவார், அப்படிலாம் பண்ணுவார். ஓகே 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 ஓகேன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருப்பேன். ஷூட்டிங் பண்ணும்போது தான் உண்மையாக அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதோட வேல்யூ என்ன, ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் அவர் பிடிப்பார். திங்ஸ் இப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் ட்ரை பண்ணுவேன் என் சீனில். இருந்தாலும் நான் ஒரு 5 விஷயம் மிஸ் பண்ணியிருப்பேன். அது அப்பா எல்லாத்தையும் பிடிச்சிருப்பார் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணுறது உண்மையாக ஐ எம் வெரி பிளஸ்ட். அது ஒரு வீட்டில் இவ்வளோ நாள் குவைட்டாக இருந்திருக்காரு, அது எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, உங்களுக்கே ஒரு வித்தியாசமான அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதில்ல? ஓகே மேம், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோ தான் எல்லாமே படத்தில், அவர் தான் மெயின். அவரை சுற்றி தான் எல்லா கேரக்டர்ஸும் சப்போர்ட்டிவாக போகும். ஹீரோயினாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கிளாமரஸாக நடிச்சிருந்தாலும் சரி, ஒரு க்யூட்டான லவ்லியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் சரி, அதான் ஹீரோக்கும் சப்போர்ட்டிவாக தான் ட்ராவல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் உங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் வரும்போது இந்த பர்டிகுலர் சீனோ, இந்த பர்டிகுலர் டயலாகோ வந்து கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு என்னை பற்றி பேசுவாங்க. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் கண்டிப்பாக எல்லாருடைய மனசில் நிற்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சிங், அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு சீன்ஸோ டயலாக்ஸோ இந்த படத்தில் உங்கள் 2 பேருக்குமே இருக்குது? எதை சொல்வீங்க, என்ன ஒரு விஷயத்த சொல்வீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிற இது என்னென்னா, நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கௌதம் கார்த்திக்கோட ரோல், அந்த ராகவோட ரோல் விட புத்திசாலித்தனத்தில் வந்துட்டு அவங்களோட ரோல் இருக்கும். ஓகே, அந்த கேரக்டரே வந்துட்டு நீ இதை பண்ணு அப்படின்ற அளவுக்கு தான் அது போல்டாக இருக்கும். அதுதான் ரெஜினாவோட கேரக்டர். இதில் அவங்க ப்ளே பண்ணியிருக்கிற ஒரு ரோல், ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் அந்த கேரக்டரைசேஷனில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவிங்கிற வரலட்சுமி ப்ளே பண்ணியிருக்கிற ஒரு ரோல், அந்த ரோலை தூக்கிட்டிங்கன்னா சந்திரமௌலிங்கிற கதையே இருக்காது. ஓகே, ஸோ அந்த கேரக்டர் தான் சோல் ஆஃப் த அந்த என்டையர் ஸ்கிரிப்டுக்குமே அந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறது அந்த பைரவிங்கிற ரோல் தான் இருக்குது. அதனால் வந்து நான் அப்படி நம்பவே இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு அந்த 2 பெண்களுக்கும் சரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு கதை தான். சாம் பியூட்டிஃபுல்லான மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய இசை அண்ட் ஏதேதோ சாங் பார்த்தேன். உங்களுடைய தாராள மனசில் வந்து செம்மையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க ரெஜினா. ரியலி நைஸ். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள் சாம். சாம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல கம்போசருங்க. ஆக்சுவலாக படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மொத்தம் 3 ட்ராக் தான் இருந்தது. படம் பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு 2 ட்ராக் வந்து எக்ஸ்ட்ராவாகவே பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசர்னு சொல்லலாங்க. அதாவது கம்போசிங்கிற பேரில் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு ஒரு 4 நாள் உட்காந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. கதை கேட்பார், கதை கேட்டுட்டு டக்குன்னு நமக்கு ஒரு ப்ரோ உங்கள் மெயில் செக் பண்ணுங்கள், நான் ஒரு டியூன் அமைச்சிருக்கேன், இந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறவர். அதே மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் உங்களுடைய பாடல், உங்களுக்கு சாங்ஸ் இருக்கா இந்த படத்தில்? அதை பற்றி நீங்கள் இப்போ பேசி ஆகணும் வரலட்சுமி, நீங்கள் எதாவது சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் பார்க்காத ஆடியன்ஸ்க்காக நீங்கள் சொல்லுங்கள். கண்டுபிடின்னு ஒரு சாங் இருக்குல்ல, எனக்கு அந்த சாங் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி லைக் தட் சாங் பிகாஸ் அந்த டியூன் வந்து இட்ஸ் வெரி, இட் கைண்ட் ஆஃப் பிரிங்ஸ் யூ பேக்.
ஒரு 80s ஃபீலும் வரும், அப்புறம் ப்ளஸ் ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் ஃபீலும் வரும். ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு அந்த விஷுவலைசேஷன் கூட அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் சடனாக நம்ம எஞ்சி ஆடுற மாதிரிலாம் இருக்காது. பட் தென் அட் த சேம் டைம் யூ see the visualization, the background dancers, the way it's been shot, இது ரொம்ப அழகாக வந்துருக்கு. ஸோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ண பாட்டில் இல்லை. எஸ், பட நல்லா இருக்கு ஆக்சுவலி நீங்கள் பேசுறது கேட்க. இந்த படத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு காருக்கும் இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ சார் கூட கார்த்திக் சார் சொல்வார், இந்த கார் இதுக்கு முன்னாடி யார் யார் வச்சுருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்வார். ஸோ ஏன் அந்த காருக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ்? கார் பேஸ் பண்ணி போதா இந்த கதை? ஆமாங்க, என்னன்னா சந்திரமௌலி வச்சிருக்கிற கார் மட்டும் கதை இல்லை, நிறைய கார்களை பற்றி ஒரு கதை. ஸோ அந்த கார்னு ஒரு களம் எடுத்துக்கிட்டது அப்புறமா அது சம்மந்தமாகவே மொத்த கதையுமே இருக்கட்டுமே அப்படின்ட்டு டிசைன் பண்ணது தான் அந்த ஹோல் ஸ்கிரிப்ட் ஐடியா. ஆக்சுவலாக நிறைய நம்ம நியூஸ்லாம் கேள்விப்படுவோம், பெங்களூரில் வந்துட்டு அந்த ஐடி பொண்ணுக்கு என்ன ஆச்சு, டெல்லியில் வந்துட்டு இருக்கிற கேர்ள்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள். நானே இன்ஃபேக்ட் வந்து ஒரு 2 years முன்னாடி வந்துட்டு ஒரு நடுராத்திரியில் ஒரு 12:45 வந்துட்டு என் கார் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு காரை புக் பண்ணி நான் வரும்போது அந்த டிரைவர் பண்ண ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது நமக்கு ஏற்பட்ட அந்த பயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் இந்த கதையை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுதுக்கான முக்கியமான ரீசன் தான். ஸோ அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் ஏற்கனவே அந்த கார்த்திக் சாரோட கேரக்டரைசேஷன் எல்லாத்தையுமே பண்ணி அதுவும் ஒரு காரை கொண்டு வந்து இந்த கார் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக ஒன்று பண்ணணும். பட் பேசிக்காக வந்து இந்த கதையோட அடிப்படை வந்து அந்த பெங்களூரில் நடந்த அந்த சம்பவங்கள், இந்த மாதிரி வந்து எப்படி இந்த மாதிரி வந்து இந்த கால் டாக்ஸிங்கிற பேரில் நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் என்ன, அதுக்கு பின்னாடி யாராக இருக்கலாம், என்னவா இருக்கலாம் யோசிச்சது தான் இந்த. கௌதம் கார்த்திக்கான மாதிரியான ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைட் செம்மையாக வரும், ரொமான்ஸ் சொல்லவே தேவையில்லை, சாங் சீக்வன்ஸும் செம்மையாக பண்ணிடுவீங்க, எமோஷன்ஸ் அண்டு அதான் சார் கூட சொன்னார் இல்லையா, அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாமே அப்படின்ற மாதிரி வரும். இந்த படத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்கா? எல்லாமே பண்ணியிருக்கீங்களா? ஐ திங்க் இந்த படத்தில் வந்து திரு எனக்கு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த படத்தில் காமெடியும் ட்ரை பண்ணியிருக்கேன், டான்ஸு, ரொமான்ஸு, ஆக்ஷன், த்ரில், சஸ்பென்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன். அது செட் ஆகுமா என்னன்னு தெரியல, பட் ஐ ஹோப் ஆடியன்ஸ் லைக் இட். எஸ், இந்த 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 படத்தில் வந்து எனக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே, அது நீங்கள் பார்ப்பீங்க. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஒன்று சொல்லணும், சொல்லுங்கள். இந்த படம் வந்து நிறைய நாங்கள் ஒரு ஷோலாம் போடும்போது ஒரே ஃபீட்பேக் என்னென்னா, கௌதம் கார்த்திக் கரியரில் இதுதான் இப்போ வரையும் பெஸ்ட் அப்படின்றத வந்து நான் மட்டும் இல்லை, படம் பார்த்த எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதாவது பெருமைக்காக சொல்ல, அவர் கரியரில் ஃபுல்லாக அதாவது ஒரு ஹீரோன்னு என்ன பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும்லேருந்து காமெடி பண்ணலேருந்து எமோஷன் காமிக்கலேருந்து ஆக்ஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணணும். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு நல்ல கதையில் எல்லாமே அமைஞ்சிருக்கணும். அது வந்து பர்ஃபெக்டாக இந்த கதையில் அமைஞ்சிருக்கு. அவருடைய ஃபேமிலியில் பார்த்துட்டு, அவருடைய யங் பிரதர்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க எவ்வளோ எமோஷனாக நான் பார்க்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எந்த அளவு பெருமைப்படுறாங்கன்னு. அந்த எமோஷன் வந்து இஸ் மோர் ஆஃப் தேர் ப்ரௌட் அபவுட் தேர் பிரதர், இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்தவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, கௌதம் கார்த்திக் இஸ் அரைவ்ட் அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் 10 படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் இஸ் அரைவ்ட் ட்ரூலி இஸ் அ பிக் ஹீரோ. ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து படம் பார்க்குற எல்லாருமே நேரம் ஒத்துப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அண்ட் உங்கள் டீம் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அது அப்படியே இந்த படம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் chat. தேங்க்யூ. Thank you so much. Thank you so much. Thank you.